அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது, யாரோட கவிதையுமே மன்னரோட சந்தேகத்தை போக்கலை. இப்போ நாம் மட்டும்தானே இருக்கோம். எந்த ஒரு கவிஞரும் என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கவில்லை. கடைசியாக நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறாய். நீயாவது என் சந்தேகத்தை போக்குவாயா என்று பார்ப்போம். எங்கே உமது கவிதையை படியுங்கள் பார்க்கலாம். அண்ணா, சந்தோஷம் என்பது நம்மிடம் கிடையவே கிடையாது. அதை நாம் நம் மனதுக்கு பிடித்தவரிடம்தான் கொடுத்து வைத்திருக்கிறோம். ஆகவேதான் மனதுக்கு பிடித்த அவரை பார்த்தவுடனே நாம் சிரித்துவிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். ஆஹா, அற்புதம்! சந்தோஷம் பற்றிய எனது சந்தேகம் தீர்ந்து விட்டது. இந்த கவிஞன் சொன்னது முற்றிலும் உண்மைதான். அறிவித்தபடி பரிசு தொகை 50,000 இந்த கவிஞனுக்கே கொடுத்து விடுங்கள். ஆஹா, பரிசு நமக்கே கிடைச்சிருச்சு ஐயா. பரிசு தொகையை வாங்கினதும் ஒரு நல்ல ஜவுளி கடைக்கு போய் 4 ஜட்டி எடுக்கணும். ஆமாம், இதோ பெற்றுக்கொள் 50,000 ரூபாயை. ஆஹா, இது வரைக்கும் நம்ம 500 ரூபாயை கூட பார்த்ததில்லை. கொடுங்க மன்னா, கொடுங்க. மன்னா, சற்று பொறுங்கள். யார் அது? ஐயா கவிஞரே, சற்று இப்படி வருகிறீர்களா? ஏப்பா இருப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கவிதை சொல்லி மன்னர் பணம் கொடுக்குற நேரத்தில் வந்து கூப்பிடுறிய ஐயா. பணத்தை வாங்கிட்டு வர்றேன். மன்னா, பரிசை கொடுக்காதீர்கள், சற்று பொறுங்கள். ஆஹா, பணத்தை வாங்குற நேரத்தில் பக்காவாக கேட்டை போட்டான் ஐயா. ஆமாம், பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாய்? அவர்தான் இந்த அவையின் தலைமை புலவர். ஆஹா, இவர் தலைமை புலவர் இல்லை, தலைவலி புலவர். ஏப்பா, ஏன் மன்னரை பணம் கொடுக்க வேணாம்னு சொன்னேன்? இது உன்னுடைய சொந்த கவிதை தானா? பின்ன ஸ்டுடியோவில் யாராச்சும் எழுதி கொடுத்து அதையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கவிதை உன்னுடையது அல்ல. ஆஹா, நாம் சுட்டது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அரசே, 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த புறத்தில் ராணி கூட ஜல்சா பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கியா சந்தோஷம் அப்படி இப்படின்னு நீ தமுக்கடிச்ச? ஆஹா, அரசரையே திட்டுறான் ஐயா. அரசருக்கே இந்த நிலை என்றால் நமக்கு எந்த நிலையோ? நீ பாட்டுக்கு பொழுது போகலன்னு தம் கடிச்சிட்ட. ஆனால் இவன் நான் ஒரு வார பத்திரிக்கையில் எழுதின கவிதையை சுதி மாறாமல் சுட்டுட்டு வந்து இங்கே நான் தான் எழுதினேன்னு கப்ஸா விடுறான். ஆஹா, கவிதை இவனோடதா? எழுதினவங்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்டேன் ஐயா. எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். 1 hour later. ஒரு வழியாங்கிறது தப்பிச்சு மண்டபத்துக்கு வந்தாச்சு. எனக்கு வேணும், எனக்கு வேணும். குண்டக்க மண்டக்க துரத்தி ஏடா உடம்பு அடிக்கிற மாதிரியே இருக்குது ஐயா. இனிமே நம்ம எந்த கவிதையை எடுத்துகிட்டு போனாலும் எழுதுனதா இல்லை சுட்டதான்லையா கேட்பாங்க. புலவரே. என்னது, அவன் குரல் மாதிரியே கேட்குது. ஆஹா, அவனே தான். ஆமாம், அரசரோட 100 கால் மண்டபத்திலிருந்து நீ ஏன் 4 கால் பாய்ச்சல்ல ஓடி வந்த? ஓடி வராமல் நான் அங்கே இருந்திருந்தேன்னா எல்லா கவிஞரும் சேர்ந்து என்னை துவைச்சிருப்பாங்க. நீ மொத்தமாக 8 தப்பு பண்ணியிருக்க. என்னோட கவிதையை சுட்டது, அதை எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்தது, அந்த கவிதையை ஏன் முன்னாலேயே அரசர்கிட்ட படித்து காட்டினது, என்னோட கவிதைக்கு நீ பணம் வாங்க ட்ரை பண்ணது, மன்னரை ஏமாத்தினது, அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஏமாத்தினது. இப்படி ஒட்டு மொத்தமாக நீ 8 தப்பு பண்ணியிருக்க. ஏப்பா, எல்லாமே ஒரே தப்பு தானப்பா. நீ செக்ஷனாக பிரித்து அதை 8 தப்பாக்கிட்டியப்பா. அதிகமாக பேசினா 8 தப்புங்கிறது எக்கு தப்பாயிடும். பேச மாட்டேயா, பேசவே மாட்டேன். என்னோட கவிதையை சுட்டதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆஹா, இவன் என்ன தண்டனை தரப்போறான்னு தெரியலையே ஐயா. இந்த 25,000 ரூபாய். எதுக்குப்பா இந்த பணம் எனக்கு? நான் சுட்ட அதே கவிதையை நீயும் சுட்ட பாரு, அதுக்காகத்தான் இந்த பணம். இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.